வந்து மரியாதை, மக்கள் மீது பாசம், நேசம் ஏதாவது இருக்கும் அப்படின்னா, இந்த 1,31,00,000 பேருக்கு நாங்க ஒரு வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தோம். இந்த 1,31,00,000 பேர்ல இவ்வளவு பேரை தேர்ந்தெடுத்து திறன் மேம்பாடு பயிற்சி கொடுத்துக்கிறோம். அந்த குடும்பங்கள்ல நாம வந்து கொடுத்துருக்கு வேலை கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரத்தை உயர்த்துவது சரியா இருக்குமா? இப்ப 1000 ரூபாய் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்து இதுவும் முடியாது. என் ஆட்சியில திருப்பி ஆட்சி வந்தா இதுவும் முடியாது. 2000 ரூபாய் தான் நீங்க வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆட்சிக்கு வந்த உடனே மீண்டும் 2000 ரூபாய் தரேன். 1000 ரூபாய் பத்தாது உங்களுக்கு, 2000 ரூபாய் வச்சு தான் என் ஆட்சியில வாழ முடியும். நீ 1000 ரூபாய் கொடுக்கும்போது நான் வந்து 30,000 கோடி 40,000 கோடி கொள்ளடிச்சேன். 2000 ரூபாய் தரேன், நான் 1,00,000 கோடி கொள்ளடிச்சுக்கிறேன். நான் மலையை வெட்டுவேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000. நான் ஆத்துமல்ல அள்ளி வைப்பேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000. நான் கான்ட்ராக்ட்ல கமிஷன் வாங்குவேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000. நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் போடுவேன், கண்டுக்க கூடாது, நீ உனக்கு 1000. எல்லா துறைகளையும் மோனோபொலியா ஒரே குடும்ப நிறுவனத்துக்குள்ள கொண்டு வருவேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000. திரைப்படத்துறையை மொத்தமா கட்டுப்படுத்துவேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000 அப்படின்னு சொல்லி நான் இந்த பக்கம் பண்ற தவறை மறைப்பதற்கு உனக்கு 1000 தர, நீ கண்டுக்காத கம்முன்னு போ அப்படிங்கிறது தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொலைட் லாங்குவேஜ்ல இப்போ 1000 ரூபாய் தரேன், அடுத்து நான் நிறைய கொள்ளடிக்க திட்டமிட்டிருக்கேன், 2000 ரூபாய் தரேன்னு சொல்லி கண்ணியமா கவனமா கட்டுப்பாடோடு ஐயா பேசியிருக்காங்க. ஐயா 9 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு ஒரே நேரத்தில் 6,550 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? தமிழ்நாடு அரசுக்கு 9 லட்சம் கோடி கடன். இந்த காணொலியில் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, ஏற்கனவே இந்த அரசு கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருந்துச்சுன்றாங்க. மிகப்பெரிய நிதி நெருக்கடி நாங்கள் சமாளிச்சுன்னு சொல்றாங்க. நிதி நெருக்கடியை சமாளிச்சு அந்த நிதியை நீங்க அடைச்சிருக்கீங்களா? அது இல்லாம 5 லட்சம் கோடி கடனை வாங்கிருக்கீங்களா? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கும்போது 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது அவர் வாங்கல, அவர் மொத்தமா காமராஜர் காலத்திலிருந்து வாங்கின கடன் 50 வருஷத்துல அவர் ஆட்சியில் ஒரு 1 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. மொத்தமா சேர்த்து 4 லட்சம் கோடி. ஆனா ஐயா வந்த பிறகு, தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா வந்த பிறகு இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன். இந்த பட்ஜெட் போட்டா 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வந்துடும். 10 லட்சம் கோடி கடன் வாங்கி 5000 ரூபாயை மொத்தமாக 6,550 கோடி கொடுக்க வேண்டிய தேவை வந்துச்சு. ஒருத்தன் அப்பா வந்து பெட்ல இழுத்து கிடந்துச்சான், மகன் வந்து சாமுத்திரிகா பட்டு வாங்க ஓடிக்கிட்டு இருந்தாலாம். அந்த கதையா இருக்கு உங்க கதை.